ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாஸ்தா வச்சு நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணலாம். இப்போது இதுக்கு நான் 1 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போது கடாயில் 3 டம்ளர் தண்ணி போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். இப்போ பாஸ்தாவை இதில் நல்லா போட்டு வேக வைக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 முட்டை. இப்போ பாஸ்தா நமக்கு வெந்துருச்சு. இப்போது இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம கட் பண்ணி 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை போட்டு இப்போது நல்லா வதக்கிக்கிறோம். இது வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதோடு கூட இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது நல்லா வதங்க 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா இது பண்ணிட்டு இப்போ நம்ம நல்லா வதங்கிருச்சு. இதோட 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி வச்சு நான் இப்போ வதக்கி இருந்ததில் கொஞ்சம் எடுத்து இது மாதிரி கிரேவிக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் அரைச்சி அதையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். வதக்கின வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து அதையும் அரைச்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதிலேயே 2 முட்டையை உடச்சி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஒரு 10 செகண்ட் இது வெந்ததுக்கப்புறம் இதையும் இது கூடவே நம்ம கலந்துக்கலாம். இது பார்க்கும்போதே நல்லாயிருக்கு முட்டை. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது கூட நீங்கள் பட்டரு இல்லை நெய் கூட 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா கிளறி விட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா பாஸ்தாஸ் நம்ம ஊர் ஸ்டைலில் பாஸ்தா ரெடி. சாஸ் இல்லாதவங்க இல்லை சாஸ் ஊற்றி சாப்பிட்றது பிடிக்காதுங்கிறவங்க இது மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.